வேலை வாய்ப்புடன் ஆசிரியர்களின் நேரடி கவனத்தில் ஃபேஷன் டிசைனிங் படிக்க ஆண்ட்வே ஸ்கூல் ஆஃப் டிசைன். Feel the nature. Ilai Beach Meadow Sound Kadalur by Tiranam Homes. Sunlandல சமைச்சா சக்தி தானா வரும். இதுக்கு பின்னாடி யார் இருக்கலாம்? இப்ப இவர் இல்லைன்னா அப்ப வேற யாரு? இது மர்மம்ன்றதை விட மெயினான சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா டிப்ரெஷன். போயிட்டாங்களே எதுக்குன்னு சொல்லிட்டு ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி தான் நாளைக்கு இவங்களுக்கு நடந்தா நாளைக்கு எனக்கு உங்களுக்கு எல்லாம். உங்களுக்கு இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் நடந்திருக்கா? தப்பா நடந்துக்க கூப்பிடுவாங்க, பேமெண்ட் கொடுக்க மாட்டேன், நீங்க தப்பா இருந்தா மட்டும் தான் கொடுப்பேன், பிளாக்மெயில் பண்ணுவாங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்ன்ற ஒரு விஷயத்தினால தான் பெண்கள் வந்து இந்த மாதிரி விஷயத்துக்கு போக முடியாம சினிமா துறையில காதலிக்கிற ஒருத்தனுக்காக அப்பா அம்மா வேண்டான்னு துரோகம் பண்ணி தூக்கி போட தெரியிற ஒரு மனுஷங்களுக்கு இதையே தோணாது ஈஸியா. ஒரு கேஸ்ல வின் பண்ணியிருக்காருன்னா அந்த சித்ராவோட கிரேஸ் இல்லாம இல்லை ஒரு அவங்க பிளெஸிங்ஸ் இல்லாம கிடையாது. ரீசெண்டாக நம்மளோட விஜய் சித்ரா அவங்களுடைய கேஸில் வந்து ஒரு முக்கியமான ஒரு ரிசல்ட் வந்து வந்திருக்கு. அதாவது ஹேம்நாத் அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து அந்த கேஸ்ல இருந்து விடுதலை செய்யப்பட்டுட்டாரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, இதை பற்றி நான் என்ன நினைக்கிறேன்றதை விட ஒரு நல்ல தீர்ப்பு கிடைச்சிருக்கு. ரொம்ப போல்டாக இருக்குது. ஜட்ஜ் மேம் இருக்காங்க, ரேவதி மேம், அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா 1000 குற்றவாளிகள் வந்துட்டு தண்டிக்கப்படலாம், ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாதுன்னுட்டு அந்த மாதிரி வந்து நிறைய விட்னஸை வச்சு நிறைய ஒரு விஷயங்கள் பார்த்து தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. எனக்கு என்ன ஒரு விஷயம்னா, இது எவ்வளோ இருக்குது, இதுக்கு பின்னாடி யார் இருக்கலாம், இதுக்கு இப்போ இவர் இல்லைன்னா அப்போ வேற யார் அப்படின்ற மாதிரியான கொஸ்டின் மார்க் எனக்கு இருக்குது. அந்த மாதிரி நிறைய பேருக்கு இருக்குது. உங்களுக்கு விஜய் சித்ரா அவர்கள் வந்து பர்சனலாக தெரியுமா? பர்சனலாக ஒரு நல்ல பர்சன், அவங்க ரொம்ப ஒரு ஸ்வீட்டான பர்சன். அவங்க பாட்டு அவங்க வேலையை பார்ப்பாங்க. உங்களுக்கு தெரியல ஒரு விஷயம் நான் கூட கற்றுக் கொடுக்குற ஒரு பர்சன். மக்கள் டிவிலேருந்தே எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் அவங்க. ஸோ இப்போ வந்து ஹேம்நாத் அவர்களுமே வந்து விடுதலை செய்யப்பட்டுட்டாங்க. ஆனாலுமே நம்மளால வந்து என்னதான் அப்படின்னு வந்து தெரியாத ஒரு மர்மமாகவே இருக்கு. இந்த மர்மம் அப்படிங்கிறது நீடிச்சுட்டே இருக்குல்ல. இது சித்ராவோட கேஸ்ல மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா சபர்ணா, காமெடி ஆக்ட்ரஸ் ஒருத்தவங்க இருக்காங்க சித்ரான்னு சொல்லிட்டு, வைஷ்ணவி, இந்த மாதிரி பல பேர், நிறைய பேர். இது மர்மம்ன்றதை விட மெயினான சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா டிப்ரெஷன் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமானது. ஏன்னா நம்மள வந்து ஃபேமிலிக்கு ஒரு மகளாகவும் இருக்கணும், ஷூட்டிங்க்கு வந்துட்டோன்னா அந்த ஆர்டிஸ்டாகவும் நம்ம வாழணும். அப்படி இருக்கிறது வந்து கண்டிப்பாக ரொம்ப டிஃபிகல்ட். ஏன்னா வந்து நீங்கள் அந்த கேரக்டர்லேருந்து வீட்டுக்கு வந்துட்டு அதே கேரக்டரில் இருந்தீங்கன்னா என்ன இப்படி நடந்துக்கிறேன்னு கேட்பாங்க. அதுலேருந்து நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா அது மாறும். அதனால் டிப்ரெஷன்னால் மட்டும்தான் நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், டிப்ரெஷன் யாருக்கு தான் இல்லை, எல்லாருக்குமே இருக்குது. எனக்கு கூட தான் இருக்குது, உங்களுக்கு கூட தான் இருக்குது. என்னை பொறுத்தவரைக்கும் என்ன தெரியுமா, டிப்ரெஷன் ஆகுறீங்களா, உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை கொஞ்ச நேரம் அவசரப்படாமல் கோவப்படாமல் வேற ஒரு இடத்துல உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தில் இல்லை பிடிச்ச பர்சன்ஸ் கூட நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த டிப்ரெஷன் எல்லாம் கம்மியாயிடும். அதை நீங்கள் தேடுங்க. அதுக்கு சூசைட்ன்றது வந்துட்டு ஒரு சொல்யூஷன் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். சித்ரா அவர்கள் வந்து ரொம்ப ஒரு சைலண்டான விமன், கஷ்டங்களை அவ்வளவா எக்ஸ்பிரஸ் பண்ணதில்லை. பட் மற்றபடி எப்பயுமே சந்தோஷமா இருந்துட்டு தன்னோட சுத்தி இருக்க இடத்தையும் வந்து கலகலகலன்னு வச்சுக்கிற ஒரு பர்சன் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி அவங்க ரொம்ப கலகலன்னு இருந்துட்டு அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கஷ்டங்களை வெளியில எக்ஸ்பிரஸ் பண்ணா 4 பேர் என்ன நினைச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமே அவங்க ரொம்ப கண்டிப்பா அது கொன்னும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க எக்ஸாம்பிள், நீங்க வெளியே சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க, திடீர்னு 4 பேர் எதில் நீங்க கோவமாவும் பேச முடியாது, இல்ல நீங்க அழுதுகிட்டே இருந்தாலும் இவங்களோட ரியல் கேரக்டர் இதுதான் போல இருக்கு, நம்ம இவ்வளவு நாளா பார்த்துட்டு நடிச்சிட்டு இருக்காங்க போல இருக்குன்னு நம்ம சொல்லிடுவோம். இந்த மாதிரி சித்ரா மட்டும் கிடையாது, எத்தனையோ பெண்கள் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே சபர்ணாவுடைய வாழ்க்கை என்ன ஆச்சு. ஏன்னா அவங்க ஃப்ளாட்டில் வந்துட்டு ஒரு துர்நாற்றம் அடித்ததுனால தான் போய்ட்டு அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணி அது என்னன்னு பார்த்தாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, சிசிடிவி கேமரான்னு ஒன்று இருக்குது, போலீஸ்ன்னு இருக்குது, சிபிஐன்னு ஒன்று இருக்குது. ஒரு விஷயம் நடக்குதுன்னா இதெல்லாம் ஆராய மாட்டாங்களா? இதுக்கு எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்கும், ஆராயணும். இதை என்ன பண்ணுறாங்க, செத்து போயிட்டாங்களே எதுக்குன்னு சொல்லிட்டு ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி தான் நாளைக்கு இவங்களுக்கு நடந்தால் நாளைக்கு எனக்கு உங்களுக்கு எல்லாருக்கும். நான் என்ன சொல்ல வரேன்னா, கவர்மெண்ட்டுக்குமே சரி, ஒரு விஷயம் வந்து இது மாதிரி தவறு நடக்குதுன்னா அதை ஸ்டாப் பண்ணுங்க. இப்போ வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சைல்டு அபியூஸ் நடந்துட்டு தான் இருக்குது. கலாட்டா பிங்க் வியூவர்ஸ்க்கு நான் சொல்ல விரும்ப வேண்டியது என்னென்னா, சூசைட் பண்ணிக்கணும்னு தோணுதா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா பிடிக்காதவங்க யாரா, இவனே உயிரோடு இருக்கா, நம்ம எதுக்கு நம்ம சாகணும் அப்படின்றத மட்டும் யோசிங்க. சந்தோஷமாக இருங்க. ஏன்னா கடவுள் நம்மளுக்கு ஒரு லைஃப் கொடுத்துருக்காரு. இந்த ஒரு லைஃப்பை நம்ம என்னெல்லாம் சக்ஸஸ் பண்ணலாம், நம்மளால் கடவுள் உயிர் கொடுத்துருக்காரு, நம்மளால் சாகணுன்றது தோணுதா, ஆசிரமத்தில் போய் வேலை செய்யுங்க, நிறைய பேருக்கு பணிவிடை செய்யுங்க. அந்த மாதிரி நம்ம சேர்ந்துட்டு செத்து போனோன்னா கூட ஒரு புண்ணியமாக போகும். எதுக்குமே போக மண்ணுக்கு போகிற உடம்புக்கு வந்துட்டு நம்ம எதுக்கு இது மாதிரி சூசைட் பண்ணிவிட்டு அந்த வாழ்க்கையை முடிச்சுக்கணும். எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது. ஏன்னா நான் அதில் பாதிக்கப்பட்டிருக்கேன் முன்னே, அதனால் அது வேண்டாம். மீடியாவுக்கு போனாலே இப்படி தான், பெண்கள் போனாங்க அப்படின்னா ஒன்று அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை செக்ஷுவல் அப்யூஸ் பண்ணி அவங்களோட கதைகள் இப்படி தான் ஒரு எண்டுக்கு வருது அப்படிங்கிற ஒரு டேக் வந்து ரொம்பவே இருக்குது. அதனால தான் நிறைய பேர் வந்து மீடியாவை வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம்.
மீடியாவில் மாடலிங் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆக்ட்ரஸாக இருக்கீங்க. உங்களுக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் நடந்திருக்கா? நிறைய நடந்திருக்கு, நிறைய கடந்து வந்திருக்கு. ஏன்னா என்னோட இன்டர்வியூஸ் நீங்கள் பழைய பார்த்தீங்கன்னா, நான் ஒரு பேசிக்காக ஒரு ஆர்டிஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணும் போது என் லைஃப்பில் எத்தனையோ பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, தப்பாக நடந்துக்க கூப்பிடுவாங்க, பேமெண்ட் கொடுக்க மாட்டேன், நீங்கள் தப்பாக இருந்தால் மட்டும் தான் கொடுப்பேன், பிளாக்மெயில் பண்ணுவாங்க. இந்த மாதிரிலாம் ஸ்ட்ரகிள்ஸ் மீட் பண்ணியாச்சு. இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு ஃபேம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே இருக்காது. இதை பெண்கள் எப்படி எதிர்கொள்ளணும், எந்தெந்த இடத்துல இப்படி இருக்கும் போது அவங்க எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்? அட்ஜஸ்ட்மெண்ட்ன்ற ஒரு விஷயத்தினால தான் பெண்கள் வந்து இந்த மாதிரி விஷயத்துக்கு போக முடியாமல் சினிமா துறையில் முடங்கி போய் வீட்லேயே இருக்காங்க. நான் என்ன கேட்குறேன், ஒரு சில பெண்கள் பண்ணுற தவறு தான் நான் சொல்லுவேன். ஒரு சில பெண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி பண்ணனா செருப்பு எடுத்து அடிச்சுட்டு நீங்கள் வந்தீங்கன்னா வாய்ப்பு இல்லாமல் போயிடுமோன்னு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்க்கு போயிடுறதுனால தான் அவங்க மேலும் மேலும் வளர்கிறாங்க. இதுதான் உண்மை. ஏன்னா வந்து அவங்க வேணும்னு போகல, இது அவங்க வேணும்னு போகாமல் நிறைய பசங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா காலேஜ் படிக்கிற பொண்ணுங்க எவ்வளோ பேரோட அவங்களோட வாழ்க்கை பேக்கெட் மணிக்காக வந்துட்டு இந்த மாதிரி தவறான ஒரு தப்பு பண்ணுறாங்க. எனக்கு இதெல்லாம் கேட்கும் போது நிறைய பேர் ஷேர் பண்ணும்போது ரொம்ப வயிறு எரியும் எனக்கு. ஏன்னா எதுக்கு இந்த மாதிரி வாழ்க்கையை வந்துட்டு இந்த மாதிரி கெடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சினிமாவில் வரணும்னு ஆசைப்படுவாங்க, டான்ஸர் ஆகணும்னு ஆசைப்படுவாங்க, மாடலிங் வரணும்னு ஆசைப்படுவாங்க. எங்கே நம்ம இதில் போனால் நம்மளோட வாழ்க்கை சீரழிஞ்சிடுமோ அந்த பெற்றோர்கள் பயந்து அப்படியே வீட்டில் உட்கார வச்சிடுறாங்க. இல்லை, ஏன்னா இப்போ நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கும்போது மீடியாவில் இருக்க பெண்கள் முக்கியமாக ஒரு மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் இல்லைனா நான் வந்து இவரை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவங்கள ஃபுல்லாக கண்மூடித்தனமாக நம்பும் போது அவங்க கிட்ட இருந்து ஏதோ ஒரு துரோகமோ இல்லை அவங்க கிட்ட ஏதோ ஒரு சேஞ்சஸ் இல்லை இவங்க நீ நடிக்கக்கூடாது, இதை பண்ணக்கூடாது அப்படின்னும் போது அது ஒரு பிரச்சனையாக பூம் ஆகி அதில் அவங்க வாழ்க்கையை வெறுத்து டிப்ரெஷனுக்குள்ளே போய் கடைசியில் சூசைட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துன்ற ஒரு விஷயம் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் டைவர்ஸ்ன்ற ஒரு விஷயம் இருக்குது. இதில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஏங்க ஒரு லாஸ்ட் வீக்கா 2 days முன்னாடி ஹஸ்பண்ட் ஒருத்தவங்க ரொம்ப நாள் ஒரு துணிக்கடை வியாபாரி வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிட்டு காலையில் மேரேஜ் பண்ணி ஈவினிங் மாற்றி கத்தியில் குத்திக்கிட்டு செத்துட்டாங்க தெரியுமா? அந்த நியூஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு சிரிப்பு வந்தது. காலையில் கல்யாணம் பண்ணிட்டு சாயந்தரம் செத்து போயிடுறாங்களா? வாட் இஸ் இஸ், என்ன லைஃப்? அதனால நான் என்ன சொல்கிறேன்னா இந்த மாதிரிலாம் இருக்க வேண்டாம். நான் என்ன சொல்கிறேன், உங்கள் லைஃப்பை நீங்கள் ஜாலியாக லீட் பண்ணுங்கள். நம்மளுக்குன்னு வரவங்க நம்மளுக்கு கண்டிப்பாக கடவுள் நம்மளுக்கு ஜாலியாக நல்ல பர்சனாக கொடுக்கணும்னு வேண்டிக்கலாம், அவ்வளோதான். கண்டிப்பாக கொடுப்பாரு. அப்பா அம்மா இவங்களை எல்லாத்தையும் மறந்து அது எப்படி யாரோ ஒருத்தர் திடீர்னு வந்தவருக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு இறக்கணும்னு சொல்லி நினைக்க முடியுது? எனக்கு அது எனக்குமே அது ரொம்ப கேள்வியாக இருக்கும். நீங்கள் இவ்வளோ ஏங்க லைஃப் பார்ட்னர், நீங்கள் லவ் முன்னாடி ஒரு விஷயம் சொன்னீங்க இல்லையா, சின்ன வயசுலேருந்து 25 வயசு 30 வயசு வரைக்கும் நம்மளை வளர்க்குற பெத்த அப்பா அம்மாவை நம்ம மறந்துட்டு காதலிக்கிற ஒருத்தனுக்காக அப்பா அம்மா வேண்டான்னு துரோகம் பண்ணி தூக்கி போட தெரிகிற ஒரு மனுஷங்களுக்கு இதையே தோணாது ஈஸியாக? டிப்ரெஷனுக்கு போய் செத்து போகிறது ஈஸி தானே? உங்களுக்கு நான் சொல்ல வருது புரியுதுங்களா? இப்போ நீங்கள் ஒரு பாய் ஃப்ரெண்டை லவ் பண்ணுறீங்க, உங்களுக்கு அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்கள் ஃபேமிலி அகெயின்ஸ்டாக இருக்காங்க உங்களுக்கு, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அப்பா அம்மா எனக்கு வேண்டாம், என் லைஃப் பார்ட்னர் இதுக்கப்புறம் லைஃப் பார்ட்னர் இவன் கூட தான் நம்ம வாழ போகிறோம்னு சொல்லிட்டு கண்மூடி தினமாக போய்ட்றோம்ல. ஸோ இப்போ அதை தொடர்ந்து இப்போ சித்ரா அவர்களும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான நிறைய விஷயங்களை சாதிச்சாங்க. கார், காசு, பணம், வீடு, இந்த மாதிரி எல்லாமே வந்து அவங்களுக்கு அவங்க ஆசைப்பட்டதுக்கு தாண்டி அவங்க வந்து சம்பாரிச்சுட்டு தான் இருந்தாங்க. அது மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே இந்த விஷயங்கள் எல்லாம் அவங்க சம்பாரிச்சுட்டு கூட வாழ்க்கையை வந்து நம்ம முடிச்சுக்கலாம் அப்படின்னு அந்த ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. அது என்னதாங்க அவங்கள அந்த ஒரு அளவுக்கு தள்ளப்படுதுன்னு நினைக்கிறீங்க? ஒரு விஷயம் வந்து வெளி பர்சன், அவுட் சைட் பர்சன்ஸ் இருப்பாங்க. ஷூட்டிங்கில் பர்சன்ஸ் இருக்கலாம், இல்லை கமிட்மெண்ட்ஸ் இருக்கலாம், இல்லை பணமாக இருக்கலாம், ஃபேமிலியில் இருக்கிற டிப்ரெஷனாக இருக்கலாம், இல்லை பாய் ஃப்ரெண்ட் கூட இருக்கிற டிப்ரெஷனாக இருக்கலாம். அந்த மாதிரி ஆக்சுவலி நான் நிறைய இன்டர்வியூஸ் பார்த்த வரைக்கும் சித்ரா அது வந்துட்டு அவங்க 2 பேருக்குள்ளே எந்த ப்ராப்ளமும் ரிஜிஸ்டர் மேரேஜ் வரைக்கும் ஆகி ஒரு லவ் இருக்குன்னா ஷூட்டிங் வந்து நடந்துட்டுருக்கு விஜய் டிவியில் EVP செட்டில். அவங்க ஷூட்டிங் முடிச்சுட்டு அந்த வீட்டுக்கு போயிருக்காங்க, ரூமுக்கு போயிருக்காங்க. அந்த நைட்டு தான் அவங்க அம்மா கால் பண்ணி கேட்டிருக்காங்க, என்ன ஆச்சு வரலையான்னு கேட்டோன்னே, இல்லை என் கூட ஹேமந்த் இருக்காரு, நான் வந்துட்டேன், அவர் கூட இருக்கேன். நான் என்ன கேட்குறேன், இப்போ மோஸ்ட்லி சினிமாவில் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படி இப்படின்னு கேட்டிங்கல்ல, இப்போ நீங்கள் தனியாக போயிருந்தீங்கன்னா எவனா ஒரு மேனேஜர் கேட்பான், நானும் உங்க கூட இருக்கலாமா மேடம், சேஃபாக இருக்கிறதுக்கு, தனியாக இருக்கிறதுக்கு. இப்போ அவங்க ஹஸ்பண்ட் இருக்கும்போது சேஃப் தானே? ஏன்னா எந்த ஒரு காரணமும் இல்லாமல் ஸ்மோக் பண்ணிட்டு இருந்த ஒரு சித்ரா வந்து திடீர்னு உள்ளே போயிட்டு அவங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட நான் வந்துட்டேன் உள்ளேன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு ஸ்மோக் பண்ண போனவங்க லாக் பண்ணிவிட்டு அதனால் வந்துட்டு ரொம்ப நேரமாக கதவு திறக்கலேன்னு சொல்லிட்டு ஹோட்டல் மேனேஜரை கூப்பிட்டு எனக்கு இன்னொரு கீ போட்டுத்தாங்கன்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்த்தா தொங்கிட்டு இருக்காங்களாம் தூக்கில். அதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு விஷயம். ஏன்னா கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஒரு ஹஸ்பண்ட், அவங்களுக்குன்னு ஒரு கனவு இருக்கும், அவங்களுக்குன்ட்டு ஒரு கல்யாண வாழ்க்கை, குழந்தை வாழ்க்கை, ஃபேமிலி, அதுதான் என்னை பொறுத்தவரைக்கும். எனக்கு என்னென்னா இன்றைக்கி அவர் கேஸில் வின் பண்ணியிருக்காருன்னா அது சித்ராவோட கிரேஸ் இல்லாமல் இல்லை அவங்க பிளெஸிங்ஸ் இல்லாமல் கிடையாது. ஏன்னா நிறைய இன்டர்வியூஸில் அவருமே சொன்னார், இதுக்கப்புறம் கல்யாணம் கிடையாது, லைஃப் லாங் சித்ராவை நினச்சிக்கிட்டே வாழ்ந்துருவேன் அப்படின்ட்டு. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு புரியுதா? எத்தனை பேர் நம்ம இப்போ ஒரு மனைவி இருக்காங்க, உயிரோடு இருக்கும் போதே இன்னொரு மனைவியை வச்சுக்கிறாங்க. இப்போ ஒரு 6 மாதம் கழிச்சு ஒரு மனைவி இறந்துட்டாங்கன்னா அடுத்த கேர்ள் ஃப்ரெண்ட் எப்படி பிடிக்கலான்னு பார்க்குறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு 4.5 years ஆகிட்டும் இன்னொருத்தவங்களை நினைக்காம அவங்க
அவங்க ஒய்ஃப்னு சொல்லிட்டு இறந்து போனவங்களுக்காக இருக்காங்கன்னா இட்ஸ் வெரி ரியலி கிரேட். அதனால தான் முன்னாடி கூட சாரி கேட்டேன் ஹேமந்த் அவர்கிட்ட. இப்பயும் ஒரு சாரி கேட்டுக்கிறேன் அவர்கிட்ட. விமன் அப்படின்னாலே ரொம்ப ஒரு இலகன மனசு, ஒரு வீக் ஜெண்டர்ன்னு தான் ஐடென்டிஃபை பண்றாங்க. அதனால நம்ம சில விஷயங்களை தாங்கிக்க முடியாம உடைஞ்சு ரொம்ப ஈஸியா பிரேக் அவுட் ஆகுறதுனால பெண்கள் மீடியாக்குள்ள வரும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட ரொம்ப பெருசா தெரியுதா? அப்படியெல்லாம் கிடையாது. ஆக்சுவலி என்னை பொறுத்த வரைக்கும் பெண்கள் வந்து வீக்கானவங்களே கிடையாது. வீக்கானவங்களால குழந்தை பெற்றுக்கிற ஒரு தகுதியை வந்து கடவுள் கொடுத்துருக்காருன்னும் போது வீக்கானவங்களே கிடையாது. நம்மளோட சுச்சுவேஷன் அந்த டைமிங் என்ன மாதிரி இருக்குதுன்றத நம்ம கையாள தெரியாததுனால தான் நம்ம வீக்னஸ் ஆகிடுறோம். வீக்னஸ் ஆகும்போது நம்ம என்ன பண்ணோம், என்ன தவறு பண்ணியிருக்கோம் அப்படின்றத ரியலைஸ் பண்ணிவிட்டு அந்த ப்ராப்ளமை நம்ம சார்ட் அவுட் பண்ணிட்டோம்னாலே முடிஞ்சே தவிர இதுக்கு நம்ம பெண்கள் வந்து என்றைக்குமே வீக்னஸ் ஆனவங்க கிடையாது. ஆண்களுக்கு நிகரானவர்கள் தான் இன்றைக்குமே நான் எல்லாருக்கிட்டையுமே சொல்லிட்டு இருக்கேன். நான் அதனால வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி விரும்ப பார்க்கல. விஜய் சித்ரா அவர்களை தொடர்ந்து இந்த மாதிரியான பெண்கள் இறக்குறது அப்படிங்கிறது வந்து நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் இந்த சூசைட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம பண்ணாமல் இருக்கிறது நல்லது. அதை தொடர்ந்து இன்னைக்கு நீங்கள் எங்கள் கூட வந்து விஜய் சித்ரா அவர்களை பற்றி பேசினதாக இருக்கட்டும், இன்னும் பல விஷயங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணதுக்கு நன்றி. தேங்க்யூ. வேலை வாய்ப்புடன் ஆசிரியர்களின் நேரடி கவனத்தில் ஃபேஷன் டிசைனிங் படிக்க ஆண்ட்வே ஸ்கூல் ஆஃப் டிசைன். ஃபீல் தி நேச்சர் இலை பீச் மெடோ சவுண்ட் கடலூர் பை டிரனம் ஹோம்ஸ். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்.